நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் மனு கொடுத்தீங்கன்னா உடனே பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்லாம் விளம்பரத்துக்காக ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. அந்த விளம்பரத்துக்காக தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தில் மனுக்களை பெற்று அது மக்களுடைய வழிகளையும் கோரிக்கைகளையும் புரிந்து கொள்ளாமல் அலட்சியமாக இருந்து அதை வைகை ஆற்றில் வீசியிருக்கிறாங்க அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது பற்றிய அந்த காட்சிகளும் காட்சி ஊடகத்தில் வந்தது. எடப்பாடி பழனிசாமி இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தூக்கி எறிவாங்க, இதுக்கான பதிலை சொல்லுவாங்க அப்படிங்கிறார். அதான் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அடுத்த நிமிடமே கண்டனம் தெரிவித்ததும், அங்கிருந்து ஆற்றிலே இருந்த ஒரு 4-5 பேப்பர்களை, ஒரு 5-6 வெள்ள பேப்பர்களை, மனுக்களை 2 பேர் குனிஞ்சு எடுத்ததும், அடுத்த நிமிடமே எடப்பாடி பேசுவதும், நீங்க அது சம்பந்தமாக நம்முடைய அரசு என்பது மக்கள் அரசு, நம்முடைய முதல்வர் அவர்கள் தாயுமானவராக எல்லா குடும்பத்திற்கும் நேரடியாகவே போய் வரக்கூடியவராகலாம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரு மனுக்களை, மக்களுடைய மனுக்களை எவ்வளவு மதிக்கிறார் என்பது நடவடிக்கைகள் மூலமாக லட்சக்கணக்கான பேர் அறிவாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, நீங்க அந்த சீனை பார்த்தா தெரியும். ஏற்கனவே இப்போ கலெக்டரோ கோட்டாட்சியர் எல்லாம் விசாரணை பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி கரெக்டா எடுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்க? பட்டாக்கள் கேட்டு கொடுக்கப்பட்ட மனுக்கள், அவர்களுடைய சுய தேவைகளுக்காக கொடுக்கப்பட்ட மனுக்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்ட மனுக்களை இவங்க எடுத்து அதை காட்டுறாங்க. ஆகவே அதுல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அந்த மனுக்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அலுவலகத்தில் இருந்த இந்த மனுக்களை திருடியது யார், இதை கொண்டு போய் ஆத்துல போட்டது யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி விசாரணை. நீங்க நல்ல உங்களுடைய பார்வையை நல்லா வச்சுட்டு பாருங்க. அந்த வீடியோ காட்சி ஓடுது தொலைக்காட்சியில, நீங்களே பாருங்க. யாரோ எதிர்த்தாப்புல இருந்து டைரக்ட் பண்ற மாதிரி, இந்த பாரு பேப்பர் இங்க போடுவேன், நீ ஒருத்தன் கையை பிடிச்சிக்க, ஒருத்தன் அந்த ஒரு கையை பிடிச்சி எடுத்து அதை போய் எடுத்துட்டு மேல நில்லு, ஒரு சீன் எடுக்கிற மாதிரி அந்த காட்சி இருந்ததே தவிர, என்னமோ 2 பேர் நடந்து போனாங்கன்னா உடனே அவங்க ஒருத்தர் தண்ணியில உழுந்துடுற மாதிரி குதிச்சு அந்த மனுவை எடுத்தாங்கன்னா எப்படி? உண்மைக்கு புறம்பாக, நியாயமான செயல்களுக்கு புறம்பாக அந்த படமே காட்சி தருது. அதனால நாம என்ன சொல்றோம், நாம மட்டுமல்ல, அங்க இருக்கிற மக்களே அந்த விஷயங்கள் குறித்து வரும்போதே நாங்கெல்லாம் மனு கொடுத்தா அந்த மனுக்கள் மீது நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படுது. ஏன் அதெல்லாம் இந்த எடப்பாடி எல்லாம் கெடுக்கிறாங்க? ஏன் அரசாங்கத்தின் மேல நாங்க பழி சொன்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னு ஜனங்க திட்டுறாங்க, மக்கள் திட்டுறாங்க. அதுல அதிகாரிகளும் தெளிவா சொல்லிட்டாங்க. இவ்வளவும் மறுபடியும் அந்த காட்சிகளை போட்டுட்டு ஊடகங்கள்ல நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் பெருசா போட்டு ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு பின்னால பிஜேபி வருது. இது எதற்காக சொல்றோமா, நீ யாரு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுடன் ஸ்டாலின், இப்ப கேட்டீங்க இல்லையா, உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த இதுல ஸ்டாலின் பேரை போடக்கூடாதுன்னு ஒரு வழக்க போட்டார். யாரு? சி.வி. சண்முகன், முன்னாள் மந்திரி ஒண்ணு. அந்த சி.வி. சண்முகம் போட்ட வழக்குக்கு என்ன ஆச்சு நல்லா தெரிஞ்சுக்கணும். 10 லட்சம் ரூபாய் ஃபைன் உயர் நீதிமன்றம். இந்த உங்களுடன் ஸ்டாலின் இதுல அவர் பேர் வரக்கூடாதுன்னு போட்ட 10 லட்சம் ரூபாய் ஃபைன். அந்த 10 லட்சம் ரூபாய் ஃபைனை இயக்கத்துக்கு கட்டி அது மாணவர்கள் நலனுக்கு எங்க முதல்வர் உத்தரவு போட்டார். எதுக்கு சொல்றோம்னா, எல்லாவற்றிலுமே உள்ள நுழைஞ்சு பார்க்கறது. உங்களுடன் ஸ்டாலின் இருக்கக்கூடாதுன்னதுக்கே இது. அதனாலதான் உங்களுடன் ஸ்டாலின்ற அந்த திட்டத்துல வாங்கப்பட்ட மனுக்களை, ஒரு 8 மனுக்களை யார் மூலமாகவோ ஏதோ ஒரு ஆட்கள்கிட்ட ரகசியமாக திருட்டுத்தனமாக எடுத்து தாங்களே தண்ணியில போட்டுட்டு அதை ஒரு காட்சி மாதிரி படம் எடுத்திருக்கிறாங்கன்றதுதான் அதை பார்க்கிற எல்லாருக்குமே தெரியுது. இது ஒரு நாடகம். எடப்பாடி, நீ தண்ணி ஆவியாக கூடாது, செல்லூராஜ் என்ற மிகப்பெரிய அறிவாளி அப்படியே போட்டுட்டு தண்ணி அப்படியே ஆவியாகாம நிறுத்துறதுக்காக நான் இந்த இதெல்லாம் போட்டிருக்கேன், தக்கையெல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னாரு. அப்ப அதுக்காக பல லட்சம் ரூபாய் எழுதுது அரசாங்கம். அந்த பல லட்சம் ரூபாய் பணத்தை திருடிக்கிட்ட கூட்டத்தை சேர்ந்த நீ எங்க அரச சொல்ற, சுட்டு கொன்னுட்டு நானும் உன்ன மாதிரி டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன நீ எங்க அரசாங்கத்தை குறை சொல்ற. மனுக்கள் மட்டும் அல்ல, இன்னைக்கு இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பிஜேபியில சில பேர் குதின்னு குதிச்சு கிடக்குறாங்களாம். 2-3 பேர்
அதுதான் நான் போய் யூபியில போய் பாரு, உன் உத்தரப்பிரதேசத்துல ஆதி திராவிட மக்கள் இங்க சொல்றோம், அங்க எஸ்டி, அந்த எஸ்சி, அந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு யோகி போக மாட்டாராம். முதல்வர் போனார்னா இதாயிடுமா, சனாதன கடவுள் வந்து பிரம்மாவுடைய எழுத்து வந்து இதாயிடுமா, பிறப்பால் அவர்கள் வந்து தொடக்கூடாது, வெளியில போய் நின்றுகிட்டு தூரமா நின்றுகிட்டு அவங்கள பார்ப்பாராம். இப்படிப்பட்ட கேவலமான ஒரு கட்சியில இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய எச்சி ராஜா வந்து குதிக்கிறாப்புல. எச்சி ராஜா இவங்கெல்லாம் அங்க போய் பார்த்து மனுவே வாங்க மாட்டாங்களாம். அதை முதல்ல சொல்லுங்க, மனுவை அப்படி வச்சுட்டு போயிடணுமா. ஏன்னா அந்த மனுவை அவன் அந்த பக்கம் பிடிச்சிருக்கும் போது இவர் இந்த பக்கம் பிடிச்சா அது தீட்டாயிடும். தீண்டாமை அந்த தீட்டு வந்து வரக்கூடாதுன்னு மனுவை வாங்காம தூக்கி போட்டு போற கூட்டத்தை சேர்ந்த பாஜக நாம மனுக்களை வாங்கி நடவடிக்கை எடுத்தாச்சு. அந்த மனுக்களை திருடி அதன் மூலம் அரசாங்க குற்றம் சொல்கிற வேலையை இப்ப எடப்பாடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உரிய நடவடிக்கை விரைவில் வெளிவரும். இல்ல, மக்கள் தங்களுடைய வழிகளை கோரிக்கைகளை கொடுக்குறாங்க. அந்த மனுக்களை வந்து இவங்க அஸ்தியில கரைக்கிற மாதிரி விளம்பரத்துக்காக இவங்க எடுத்தப்பட்ட இந்த திட்டம் இது மாதிரி கொண்ட வைகாட்டில் கொண்ட போட்டுருக்குறாங்க. இதற்கு வந்து தக்க பாடம் கொடுப்பாங்க மக்கள் 2026 அப்படிங்கிறது தான் எடப்பாடி சொல்றாரு. அதைத்தான் இப்ப நான் விளக்கமா உங்களுக்கு சொன்னேன். இவரே ஏற்பாடு பண்ணிட்டு இவரே அந்த முடிஞ்சு போன பேப்பர் மனுக்களை தூக்கி அதில் போட்டுட்டு இவரே இந்த கதையை கட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் நம்ம சொன்னோமே. ஏன்னா எடப்பாடி இதை மாதிரி அவருடைய ஆட்சி காலத்தை திரும்பி கூட பார்த்ததில்லை. ஜனங்களை மனுக்களை வாங்கி அந்த மனுவை எங்க போட்டாருன்னு கூட தெரியாது. மனுவே வாங்காத நபர்கள் மனு வாங்கி நடவடிக்கை எடுக்கிறவங்க மேல குற்றம் சொல்றது மக்கள் சரியான பாடத்தை தருவாங்க. எடப்பாடி அரசு பள்ளியில சேர்க்கை குறைஞ்சுக்கிட்டே வருதுங்கிறாரு பாஜக மாநில முன்னாள் தலைவர். அவருக்கு அரசு பள்ளியினுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? ஏதாவது என்னைக்காவது போய் பார்த்திருக்கேன்? யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க சொல்ற. நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய பாசத்திற்குரிய மகேஷ், நம்முடைய அன்பில் அவர்கள், மகேஷ் அன்பில், அவர் வந்து மிக இதுவரையில் யாரும் சாதிக்காத அளவுக்கு பள்ளிக்கூடங்களை முதல்ல தமிழ்நாடு முழுவதும் நாசப்படுத்தி வச்சிருந்தது இந்த நபர். இன்னைக்கு கூட்டணி சேர்ந்துகிட்டு இருக்கிற அதிமுக. அதுல கிளாஸ் கட்டளை, பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு போயிடுச்சு. பல ஊர்கள்ல 2 பையன் 3 பசங்க 4 பொண்ணுங்க பசங்க குழந்தைங்க, டீச்சருங்களுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையை செய்ததே அதிமுக தான். அது எல்லாருக்குமே தெரியும். அதிமுக ஆட்சி காலத்தில் மிக மோசமாக போயிருந்த அந்த நிலையை மாற்றி அரசு பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகள் வர வேண்டும் என்பதற்காக இந்தியாவே இன்னைக்கு பின்பற்றக்கூடிய தாயுமானவர் திட்டமாக காலை உணவு திட்டத்தை நம்ம முதல்வர் அறிவிச்சு, இன்னைக்கு அந்த காலை உணவு திட்டம் வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு கிராமப்புறங்கள்ல கூட மதிய உணவு காலை உணவு என்கின்ற பொழுது பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்ப்பது அதிகரித்து கொண்டு வருகிறது. இதுதான் உண்மை. நீ எந்த காலத்துல எடுக்கப்பட்ட இந்த குறிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அதனுடைய விவரத்தை தெரிஞ்சுக்காம நீ அறிக்கை கொடுத்து பேசுற. எங்களுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு இளவல் அவர்கள் சரியான பதிலை நெற்றில அறிஞ்சார் போல கொடுக்குறாங்க. நீங்க அதை பாருங்க, அப்ப தெரியும். ஏன்னா பள்ளி கல்வியின் மீது எந்த அக்கறையுமே காட்டாதவர்கள், தனியார் பள்ளிக்கூடங்களை வளர்ப்பதற்காகவே திட்டங்களை போட்டவர்கள் இவனுங்க தான். இவர்களுடைய வேலையினால்தான் ஸ்கூலுக்கு சேர வந்தவனை கூட இங்க வந்து இப்ப வந்து சேராத அப்படின்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி காலத்துல. அது எல்லாருக்கும் தெரியும். பீகார்ல ராகுல் காந்தி பேரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றாரு, பேசினாரு. இது பத்தி பாஜக முன்னாள் தலைவர் சொல்லும் பொழுது, இந்திக்காரர்களை தமிழகத்துக்கு அழைத்து வந்து பாஜகவை வளர்க்க நினைக்கிறாங்க அப்படின்னு திமுககாரங்க சொன்னாங்க. அந்த கூட்டணி கட்சிக்காரங்களும் சொன்னாங்க. இந்தி படிச்சா கக்குஸ்தான் கழுவணும், வட மாநிலத்தவர்களுக்கு அறிவே கிடையாது அப்படின்லாம் திமுககாரங்களும் திமுக கூட்டணி கட்சிக்காரங்களும் சொன்னாங்க. இப்ப திடீர்னு அவங்க அக்கறை வந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி 4ஆம் தர 5ஆம் தர விதமாக பேசுறது வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த பிஜேபியில இருக்கிற இந்த நபர்களுக்கு தான். திமுகவினர் யாரையும் எப்பொழுதும் இழிவாக உழைப்பாளர்களை பேசுறதே கிடையாது. இந்திக்காரனுக்கு அது கிடையாது, இந்திக்காரனுக்கு இப்படி கிடையாது, அப்படி கிடையாதுன்னு சொன்னதே கிடையாது. அவர்களாக இருந்தாலும் கூட மனிதனை நினைன்ற பெரியாரின் வழி வந்தவர்கள் நாங்க. உன்ன மாதிரி வந்து சாதியை பார்த்துக்கிட்டு மதத்தை பார்த்துக்கிட்டு தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவன் இருக்கிற கூட்டம் இல்ல திமுக. எல்லாரும் ஒன்று. அதே நேரத்தில் எங்களுடைய மக்களையும் வாழ வைப்பதை அழிக்கிறதுக்கு நீ பண்ற பிளான உன்னை கண்டிச்சிருக்குமே தவிர இந்தி பேசுற மக்கள் யாரையும் நாங்க இங்க கண்டிச்சதாக வரலாறே கிடையாது. அது மக்களுக்கு தெரியும். அதனாலதான் பீகாரில் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி உரையாற்றுகின்ற பொழுது மக்களின் ஆரவார எழுச்சி வரவேற்பு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் இருக்காங்க.
இங்க இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு இப்பதான் அங்க அக்கறை வந்துட்டுது, இப்பதான் இது வந்துடுச்சு அப்படின்ற இந்த பேச்சுக்கெல்லாம் நாம ஒன்னே ஒன்று சொல்றோம். உனக்கு உன் புத்தி என்ன, உன் தலைவன் மோடி என்ன பண்றாப்புல? எங்கேயா போனீங்க? திடீர்னு வந்து தமிழ் தமிழ்னு தமிழுக்காக பேசுறோம், நாங்க அதை பேசுறோம், திருக்குறள் படிச்சோம், அதை படிச்சோன்னு இங்க வந்து டான்ஸ் ஆடி போய் பேசிட்டு திரியிறிய. தமிழை பேசி தமிழனை ஏமாத்தலாம் நினைக்கிறியா? 24,000 பேர் பேசுற இந்த சமஸ்கிருதத்துக்கு வடமொழி சமஸ்கிருதம் ஒன்லி 24,000, 145 கோடியில 24,000 பேர் பேசுற சமஸ்கிருதத்துக்கு 2,500 கோடி ஒதுக்குற, 3 பல்கலைக்கழகத்தை வைக்கிற, பணத்தை நாசப்படுத்துற. ஆனால் நம்முடைய தாய் தமிழகம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி, இந்த மொழிக்கு இதனோடு சேர்ந்த திராவிட மொழிகளுக்கெல்லாம் சேர்ந்து 8 கோடி ரூபாய் ஒதுக்குற வருடத்துக்கு. அப்ப 2,500 கோடி ஒதுக்குற சமஸ்கிருதத்துக்கு என்ன எதுக்கு ஒதுக்குற? அதுக்கு பதில் சொல்லு. அதை விட்டுட்டு எங்க தமிழர்கள் வந்து ஒன்றும் தெரியாதவங்க, அப்பாவி மக்கள் உத்தரப்பிரதேசல, அப்பாவி மக்கள் பீகார், குஜராத்ல, பரிதாபத்திற்குரிய மக்கள், அவர்களை படிக்க விடாம அவர்கள் படிப்பை நாசமாக்கி 10ஆவதோடு நிறுத்தி வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு அனுப்புறதே இந்த பாஜகவான், இந்த RSS தான். அவங்க எல்லாம் வேலையை கீழ்மட்ட வேலை பார்க்கணும், மேல படிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு 42,000 பள்ளிக்கூடத்தை மூடியது யூபியினுடைய முதலமைச்சர் யோகி. அங்க போய் கேட்க சொல்லுங்க, அங்க போய் பார்க்க சொல்லுங்க. இங்க நாம வந்து எல்லாரையும் வர வச்சு எல்லா மக்களும், அந்த மக்களும் நம்ம கிட்ட ஒன்றா இருக்காங்க. நல்லவங்களா இருக்கிறவங்கள நாம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர்கள் திட்டம் போட்டு மொழி திணிப்பு போல நம்ம தமிழை எழிக்க, தமிழர்களை தொல்லை கொடுக்க, இங்க வாக்காளர்களாக ஆக்க சதி திட்டத்தை RSS தலைமையில போட்டாச்சு. அந்த சதி திட்டத்தை நிறைவேற்ற பாரதிய ஜனதா யூபி, குஜராத், பீகார் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களை வேலைக்கு வந்து பாவமா இங்க ரொம்ப நாளா இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம ஒண்ணு சொல்ல. ஆனா இப்ப புதுசா குடியேறி வாக்காளர்களாக மாறுங்க அப்படின்னு திட்டம் போட்டிருக்கானுங்க. அதை நாம கண்டிக்கிறோம். எந்த தனி மனிதர்களையும் அவர்களுடைய பிறப்பை பார்த்து பேசுவது திராவிட மாடல் அல்ல. நாங்கள் பீகார்ல இருக்கிற பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்பட்ட போது ஸ்டாலின் எங்கே போனாரு, தேஜஸ்வி எங்கே போனாரு, ராகுல் காந்தி எங்கே போனாரு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. பீகார்கள் வேலை செய்யவே பழக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ரேவந்த் ரெட்டி சொன்னாரு. அவரை வந்து பீகாருக்கு ஆட்சியில் வந்து மரியாதை அளிக்கிறாங்க. அப்ப பீகாரிகள் மீதான அக்கறையில பாரபட்சம் காட்டப்படுது அப்படின்னு குறை சொல்றாரு அவர். வர இருக்கிற பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக பேசக்கூடிய பித்தலாட்ட பேச்சு இது. இது வந்து எந்த விதத்திலும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு. பீகாரிகள் தாக்க எங்க இன்னைக்கும் இருக்காங்க, பல்வேறு நகர்கள்ல குடும்பம் குடும்பமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எங்க தாக்கினாங்க? அவர்களுக்குள் ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனைகளின் மூலமாக. நீங்க சொல்றீங்க தேர்தலுக்காக பேசக்கூடிய பேச்சுன்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பேரணியை எலெக்ஷனுக்காக நடத்துறாங்க, பாஜகவுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு, அதை கலைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பேரணி நடத்துறாங்க, வாக்கு திருட்டுங்கிறத ஒரு சொல்ல உருவாக்குறாங்க. இல்ல வாக்கு கேட்பதற்காக, மக்களிடம் ஓட்டு கேட்பதற்காக தான் எங்க முதல்வர், எங்க தலைவர் போயிருக்காங்க. ஆக அந்த பேரணி என்பது வாக்காளர்களிடம் உண்மையை எடுத்து சொல்லி அவர்களை நம்முடைய வாக்குகள் கேட்கறதுக்கு போயிருக்காரு. நம்ம இந்திய கூட்டணி ஆதரியுங்கள்ன்றதுக்கு தான் போயிருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா அங்க போய் வந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போய், பயந்து போய், என்ன இவ்வளவு லட்சக்கணக்கில் பீகாரிகள் கூடுறாங்களேன்னு சொல்லி அதை கெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் தாக்கப்பட்ட, தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் தனியாக எப்பொழுதும் தாக்கப்பட்டதாக வரலாறே கிடையாது. யாரேனும் எங்கேயாவது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது பிரச்சனை இருந்து ஒரு போலீஸுக்கு போயிருக்கலாம், திரும்ப வந்து பேச்சுவார்த்தையில அது நடந்து முடிஞ்சு போயிருக்கும். யாரும் யாரையும் தாக்கவில்லை. அங்க பீகாரிகள்கிட்ட அப்படி ஒரு இதை கிளறி விடுறது பாத்தீங்களா, நம்மளெல்லாம் அங்க போனா தாக்குறாங்க, ஆனா ஓட்டு கேட்க வேண்டாங்க, இப்படி ஒரு பொய் பித்தலாட்டம் பண்ணி ஓட்டு கேட்கிற. நாம சொல்றோம், பீகாரிகளுக்கும் நல்லது செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் அங்கு இந்தியர்கள் என்ற முறையில இந்தியராகவே அங்கு வாக்கு கேட்கிறார். அதை போய் தப்புன்னு சொல்றது எப்படி எடுத்துக்க முடியும்? கருத்துரை பகிர்ந்ததற்கு நன்றி சார். வணக்கம், நன்றி, வாழ்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.